சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ஃப்ளவர் ஃப்ரை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கோட பட்டையை நம்ம சீவி எடுத்துக்கணும். இதே போல் அடுத்ததையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டையை சீவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம தண்ணீர் வச்சுருக்கோம். இது போல் நம்ம சீவி தண்ணீரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம கத்தியில் கூட மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்க. இதை நல்லா 2-3 முறை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. தண்ணீர் சேர்த்து வச்சுருக்கோம். இது கூட 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து வச்சுருக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணீர் எல்லாமே வடிச்சிட்டு எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சுத்தமாக இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துக்கணும். 3-4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லா பக்கமுமே கார்ன்ஃப்ளவர் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ளவர் செய்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம டூத் பிக் எடுத்து இதில் குத்தி வச்சுக்கலாங்க.
இப்போ நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு கிறிஸ்பானதும் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகா ஃப்ளவர் ரெடி ஆகி வந்திருக்கு. இதை நமக்கு சாப்பிடக்கூட தோணாதுங்க. அப்படியே வச்சு பார்த்துக்கலான்னு தோணும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ மீதம் இருக்கிறதையுமே நம்ம சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கேட்டுச்சா எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்டான பொட்டேட்டோ ஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.